லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது 2025 இந்த 4 ராசிக்காரவங்க திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகுதுங்க. அந்த 4 ராசிக்காரவங்க யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஒவ்வொரு புதிய ஆண்டுமே நமக்கு ஒரு நம்பிக்கையை அளிக்கிறதா இருக்குது. வரப்போகிற ஆண்டு நேர்மறையான மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இருக்க வேண்டும் என்பது தான் எல்லாரோட ஆசையாக இருக்குது. மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அதில் திருமண வாழ்க்கை ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாகவே இருக்குதுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு ஜோதிட கணிப்புகளின்படி சில ராசி திருமணமானவங்க இந்த ஆண்டு இணக்கமான பந்தத்தை எதிர்பார்க்கலாம். அவங்க இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நேர்மறையான மாற்றமும் நிறைந்திருக்கும். கடந்த காலத்தில் இருந்து வந்த மன கசப்புகள் நீங்கி அவங்களோட தாம்பத்திய வாழ்க்கையில் நெருக்கம் அதிகரிக்கும். இந்த பதிவில் 2025 மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அனுபவிக்கப்படும் ராசிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல் ராசி யாருன்னா மேச ராசிக்காரவங்க. மேசராசியில் திருமண கணிப்புகளோட படி சுக்கிரனோட திருமண நல்லிணக்கத்தை மேம்படுத்துறதுனால ஆண்டோட தொடக்கத்தில் திருமண வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் இருக்கும். இருந்தாலுமே பிப்ரவரியில் விஷயங்கள் சிக்கலானதாக மாறும். உணர்ச்சி சவால்களையும் தூண்டும். உறவுகளை மேம்படுத்த குரு பகவான் மார்ச் மாதத்தில் உங்களுக்கு உதவி செய்வாருங்க. அதே மாதிரி மே ஜூன் மாதங்களில் செவ்வாய் ஆர்வத்தை அதிகரிக்கலாம். ஜூலையில் காதல் மேம்பாட்டு இருக்கும். செப்டம்பரில் நிலைமை மோசமடைந்தாலும் உறவில் நல்லிணக்கம் விரைவில் மீட்டமைக்கப்படும். ஆண்டோட இறுதிக்குள்ள சுக்கிரன் சிக்கல்களை தீர்ப்பார். மொத்தத்தில் மேசராசிக்காரவங்களுக்கு திருமண வாழ்க்கை 2025 சிறப்பாக இருக்கும். சிம்மராசிக்காரவங்க சிம்மராசிகளோட 2025 திருமண கணிப்புகளின்படி பொறுமை மற்றும் தரமான நேரத்தை செலவிடுவதன் மூலம் சமாளிக்கக்கூடிய சவால்கள் உட்பட காதல் மற்றும் உறவின் பயணத்தை வெளிப்படுத்துது. மார்ச் மாதத்தில் சுக்கிரன் அன்பையும் அழகையும் மேம்படுத்துவார். ஏப்ரல் மற்றும் மே நடுப்பகுதியில் மகிழ்ச்சியான தருணங்களை பெறுவார். குரு பகவான் நேர்மறை ஆற்றல் மற்றும் சுக்கிரன் காதலை மேம்படுத்துவார். ஜூன் மாதத்தில் ஒரு அழகான பிணைப்பு உருவாகுங்க. அதே மாதிரி புதனோட ஆதிக்கத்தினால ஜூலை சில சிக்கல்கள் எழலாம். இருந்தாலும் சனி சூழ்நிலையை உணர்திறனோட கையால் தூண்டுதுங்க. செப்டம்பரில் சனினால் ஏற்படும் பதட்டங்களை சமன் செய்து ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கிரன் சமாளிக்க உதவுறாரு. அக்டோபரில் நீங்கள் திருமண சிக்கல்களை தீர்க்க முடியும் அப்படின்னு நவம்பரில் புதிய ஆற்றலை உணர்வீங்க. சுக்கிரன் நல்லிணக்கத்தை உருவாக்குவதனால டிசம்பர் மாதம் சிறப்பானதாக இருக்குங்க. மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு திருமண வாழ்க்கை 2025 சூப்பராக இருக்குங்க. அடுத்த ராசிக்காரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரவங்க. இந்த ஆண்டு வியாழனையோட பெயர்ச்சி உறவுகளில் பார்த்தீங்கன்னா தெளிவை மேம்படுத்தும். நல்லிணக்கத்தையும் செழிப்பையும் வளர்க்கும். இருந்தாலும் செவ்வாய் சுக்கிரனோட தாக்கத்தினால ஏற்படும் உணர்வு ரீதியான சவால்கள் கட்டுப்பாடுகளை உண்டாக்குது. மார்ச் மாதம் வியாழனோட ஆசீர்வாதம் உறவுகளை அழகாக்குங்க. எந்த ஒரு உற்சாகமின்மையும் நிவர்த்தி செய்ய காதலை புதுப்பிக்க முயற்சி செய்யுங்க. ஆண்டோட நடுப்பகுதியில் நீங்கள் பொறுமையை இழக்க நேரிடும். ஆனால் சுக்கிரன் பின்னர் உறவில் சமநிலையை மீட்டு கொண்டு வருவார். ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா இடையூறுகளை தீர்ப்பதற்கான வழிகள் பிறக்கும். அதே நேரத்தில் தேவையற்ற மோதல்களை தவிர்க்க செப்டம்பர் மாதத்தில் முயலுங்க. ஆண்டோட இறுதியானது பிணைப்புகளை பலப்படுத்துது. மொத்தத்தில் துலாம் ராசிக்காரவங்களுக்கு 2025 திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்தது 4வது ராசிக்காரவங்க யாருன்னா மகர ராசிக்காரவங்க. மகர ராசிக்காரவங்க 2025 திருமண கணிப்புகளின்படி சுக்கிரன் அன்பையும் மகிழ்ச்சியையும் வளர்க்கறதுனால இந்த ஆண்டு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அனுபவிப்பாங்க. பிப்ரவரி அவங்க அபரிமிதமான நேர்மறை ஆற்றலை அனுபவிப்பாங்க. இதனால் அவங்க உறவு மேம்படும். அதே நேரத்தில் ஏப்ரல் மாதத்தில் சுக்கிரன் புதன் இணைப்பு உறவில் நல்லிணக்கத்தை கொண்டு வரும். பிணைப்பையும் வலுப்படுத்தும்.
மார்ச் மாதம் செவ்வாய் கிரகத்தினால குழப்பம் ஏற்படலாம். ஆனால் ஜூன் மாதம் முயற்சிகள் நெருக்கம், உணர்ச்சி, சவால்களை முடிவுக்கு கொண்டு வரும். ஆண்டோட 2ஆம் பகுதியில் நெருக்கம் மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நவம்பரில் குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து அவங்க மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை அனுபவிப்பாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.